சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் சார்பில் காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்களின் நலனுக்காக 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா டக்கரமால்புரத்தில் வைத்து இன்று நடைபெற்றது. சாந்தி நகர் சேகர குருவானவர் ரெவரண்ட் சுவாமிதாஸ் ஆரம்ப ஜெபம் செய்தார். சிஎஸ்ஐ திருமண்டல பள்ளிகளின் மேலாளர் மற்றும் காது கேளாதோர் திருப்பணி ஒருங்கிணைப்பாளர் மறை திரு சுதர்சன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டல பேராயர் ஏஜிஜிஎஸ்டி பர்னபாஸ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காது கேளாதார் திருப்பணியாளர் மறை திரு எட்வின் ராஜா, பாளையங்கோட்டை கத்தீட்ரல் பள்ளி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் டேவிட் தனபால், நெல்லை டவுன் சாப்டர் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்தாஸ் ஜெபக்குமார், காது கேளாதார் பள்ளி தாளாளர் ஜேக்கப், காது கேளாதார் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சி, பாளையங்கோட்டை ஜான்ஸ் கல்லூரி செயலாளர் வழக்கறிஞர் பாலச்சந்தர், கவுன்சில் சேர்மன்கள் ஜெபக்குமார், ஜெபராஜ், சிஎஸ்ஐ ஜெயராஜ், அன்னபாக்கியம் மிஷன் மருத்துவமனை மேலாளர் மெல்டன், சாரடகர் பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியை நிவ்வின் கிரேஸ், உக்கரங்கோட்டை செயின்ட் பீட்டர்ஸ் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் மோசஸ், காது கேளாதோர் சங்க தலைவர் அரசமுத்து, ஆடிட்டர் ராஜசேகர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நல்ல உள்ள போய் இங்கே பார்த்துக்காங்க மேடம், உள்ள போய்ட்டு இங்கே பாருங்க மேடம். ஓகே ஓகே ஃபேஸ் வாய்ப்பு பெறவும், ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் வாழ்வு தலைத்திருக்கத்தக்கதாகவும், தொடர்ந்து அப்படிப்பட்ட மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யவும் நீர் இந்த திட்டத்தை எங்களுக்கு தந்தீரதற்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பு பேராயர் ஐயாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை பொறுப்பாக எடுத்து நடத்துகிற எங்களுடைய சுதர்சன் ஐயாவுக்காக, அவர்களோடு இணைந்து செய்கிற எட்வின் ராஜ் ஐயாவுக்காக, மற்றும் ஆண்டவரே இந்த பணிகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு உதவி செய்கிற எல்லா மக்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். முன்பதாக இந்த இடத்தை இயர்மார்க் பண்ணி இன்றைக்கு அந்த பணியை கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். உன்னதமான தேவனுக்கு சகல கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அருமையான ஐயா சுதர்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை இந்த டெஃப் சென்டருக்கு நீங்கள் செக்ரட்டரியாக பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் டைரக்டராக இருக்கும்போது எவ்வளவு கடினமாய்